அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செய்வினை பற்றி. இது நம்ம போட்டு கிட்டத்தட்ட நிறையா என்கொயரிஸ் அவங்களுக்கான சொல்யூஷனையும் வித்தின் 3 டேஸ்க்குள்ளார நம்ம கொடுத்துட்டோம். அவங்களும் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸை நமக்கு தராங்க. சரி, இந்த செய்வினை யாருக்கு வரும், இந்த செய்வினை வச்சா அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? முதல் விஷயம், செய்வினை வச்சவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு நிம்மதியின்மை. ரெண்டாவது விஷயம், அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நைட்டு தூங்கும்போது மேக்சிமம் கெட்ட கனவுகளாகவே வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது சுத்தமாக வராது. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். அதே போல் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் உணவு பற்றாக்குறை. உணவு பற்றாக்குறைன்னா நம்ம சமைச்சு அந்த விஷயங்களை அவங்க அழகாக பரிமாறணும்னு நினப்பாங்க. ஒரு டென்ஷன்லேயே சாப்பிட்டு போவாங்க. இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை. அந்த ஃபுட்டு கூட நல்லா இருக்கும், ஆனால் அவங்க சாப்பிடும்போது அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்காது அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஃபுட்டு, அதாவது நம்ம உணவுப் பொருட்களை வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சண்டை வரக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாமும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வீட்டுக்குள்ளார அதாவது வெளியிலலாம் நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஏன்டா அப்படின்றத நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் மைண்டுன்றது ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இருக்காது. அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுலாம் சில பேர்லாம் கூப்பிட்டு நைட்டு சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்குதுன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்வினை பாதிப்பு மூலியமாக இருக்குமா அப்படின்றத கேட்டால் கட்டாயமாக இருக்கும். நீங்கள் செய்வினை அப்படின்றது ஒரு பக்கத்து எடுத்து வச்சாலும், சில கிரக சேர்க்கைகளில் கோச்சாரத்துலேயும் சரி, உங்கள் ஜாதகத்துலேயும் சரி, தசாபுத்தி நடத்தும் போது இந்த கெட்ட கிரகங்களுடைய தாக்கங்கள், அதாவது கெட்ட கிரகங்கள்னு எந்த கிரகத்தையும் நம்ம கெட்டதாக சொல்கிறது இல்லை. உங்கள் லக்னத்துக்கு அந்த கிரகங்கள் ஒரு அதாவது அதாவது ஒரு 6, 8, 12 ஆதிபத்தியங்களோ ப்ளஸ் அந்த கிரகத்தினோட மாந்தியோட காம்பினேஷன் உங்களோட லக்னத்துக்கு யார் ஆக மாட்டாங்களோ அந்த ஆகாத கிரகத்தோட மாந்தியினுடைய காம்பினேஷன் ஆகும்போது இந்த செய்வினை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். சரி சார், நாங்கள் இது இருக்குதா இல்லையான்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, முதல் விஷயம், ஜாதகத்தில் செய்வினை தோஷம் இருக்குமா அப்படின்றத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறத காட்டிடும். ரெண்டாவது விஷயம், அந்த வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, 4-5 பேத்துக்குள்ளேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்றத பார்த்தோம்னா, முதல் விஷயம் பிரசன்னம் பார்க்கறது தான் இதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன். இந்த பிரசன்னம் பார்க்கும்போது சோழி பிரசன்னத்துலேயும் பார்க்கலாம், ஜாமக்கோல் பிரசன்னத்துலேயும் பார்க்கலாம். இந்த பிரசன்னங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு செய்வினை வச்சிருக்காங்களா இல்லையா, இல்லை கிரக ரீதியான பாதிப்பா, இல்லை ஏதாவது சாபங்கள் கோபங்கள் இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டானா பெஸ்ட்டு. சரி சார், நாங்கள் பார்க்கறதுக்கெல்லாம் அவ்வளோ வசதியாக இல்லை, எனக்கு கோவில் வழிபாடாக கொடுங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களோட 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். ப்ளஸ் மாந்தி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இத்தனை காரணத்துக்கும் இருக்கக்கூடியவராக இருப்பார். சரி, இந்த பரிகாரத்தை நாங்கள் என்றைக்கு போய் சொல்லலாம், கோவிலில் சொல்ல மாட்டீங்களேன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்களேன்ட்டு. அப்போ இதுக்கான கோவில் ஆலயம்ன்றதை பார்க்கும்போது கும்பகோணம் டவுன்லேயே அமைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சக்கரபாணி பெருமாள் ஆலயம். இந்த பெருமாளுக்கு சுதர்சன ஹோமம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சுதர்சன ஹோமத்துக்கு முடிஞ்சால் பணம் கட்டி அங்கே போய் செஞ்சுக்கிறது ஒரு புதன்கிழமையில ரொம்ப விசேஷமாக இந்த செய்வினை தோஷங்கள்லேருந்து உங்களை தற்காத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், என்னைக்கு அதாவது ஹோமம் பண்ணுற லெவலெல்லாம் நாங்கள் வசதியாக இல்லைங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அகல் விளக்கு புதுசாக வாங்கிக்கணும். ஒரு 6 அகல் விளக்கு, பசு நெய், சுத்தமான பசு நெய், நான் பிராண்டு பேரெலாம் சொல்ல விரும்பலை. நீங்கள் முடிஞ்சால் வெண்ணெய் காய்ச்சி எடுத்துகிட்டு போய் இந்த பஞ்சத்திரியால் தீபம் போட்டுட்டு சக்கர ராஜா, அதாவது அந்த ஊர் கும்பகோணத்துக்கே ராஜாவாக திகழக்கூடிய ஒரு பகவான்னா அவர் சக்கரபாணி பெருமாள் தான். கும்பகோண மக்கள் அவரை செல்லமாக சக்கர ராஜா என்று அழைப்பார்கள். அப்போ அந்த சக்கரபாணி பெருமாளுக்கு 6 தீபம், 6 அகல் விளக்கு புதுசாக வாங்கிக்கங்க. 6 பஞ்சுத்திரி ப்ளஸ் பசு நெய்யால் புதன்கிழமை தீபம் ஏற்றிட்டு அந்த பெருமாள் கோவிலை 12 முறை வலம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சத்தியமாக சொல்கிறேன், சக்கரராஜா உங்களை கைவிட மாட்டார். இந்த செய்வினை தோஷத்துக்கான சக்கரபாணி கோவிலை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் இன்னும் சிறப்பான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.